தளபதியே சிஎம் ஆகிட்டாரு. ஆனா இந்த ஜனநாயகன் திரைப்படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு அப்டேட் வீடியோ தான் இது. வாங்க என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம தளபதி சினிமா விட்டு அரசியல் போன பிறகு மக்கள்லாம் விஜய மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு சினிமாவை மறந்துட்டு அரசியலை பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த ஒரு மனுஷன் மட்டும் தாங்க காரணம். இவர் சினிமால இருக்கப்ப சினிமாவை கொண்டாடணும், அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் படுத்தப்படுறோம். இந்த வருஷத்துல பல திரைப்படங்கள் வெளியாகியும் இன்னும் வெளியாகாமலும் நிறைய திரைப்படங்கள் இருக்கு. ஆனா ஜனநாயகன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. ஆன்லைன்ல ஒரு படம் லீக் ஆகியும் தியேட்டர்ல சம்பவம் பண்ண காத்துட்டு இருக்குல்ல, இது தாங்க வரலாறு. இந்த லீக்கட் பிரிண்ட பார்த்த நிறைய பேரு இன்னைக்கு வேதனையில இருப்பாங்க, ஏன்டா படத்தை பார்த்தோம்னு. ஏன்னா இது நம்ம தளபதியோட கடைசி திரைப்படங்க. ஃப்ரெஷ்ஷா புதுசா அப்படி பார்த்தாதான் அது சும்மா அப்படி செம்மையா இருக்கும். நல்ல வேளை இந்த பிரிண்ட் கைக்கு கிடைச்சுமே நம்ம நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கிறோம். சோ நமக்கெல்லாம் தியேட்டர்ல செம்ம என்ஜாய்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஓகே ப்ரோ, படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் அத சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சென்சார் போர்டு லீடரை சேஞ்ச் பண்ணதுனால நமக்கு இந்த சர்டிபிகேட் கிடைக்கிறது கொஞ்சம் தள்ளி போயிருக்குது. மேபி இந்த 1 வீக் உள்ள கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறோம். அப்படி குயிக்கா இந்த 1 வீக் உள்ள சர்டிபிகேட்டை வாங்கிட்டா மே 28ஆம் தேதி படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகிடும். பட் அதை தாண்டி போனா ஜூன் 2nd வீக்ல தான் படம் ரிலீஸ் ஆகும். அதுல உங்களுக்கு டவுட்டே வேணாம். அப்புறம் இதை விட முக்கியமா இந்த சிஎம் டைட்டில் வரும் அப்படின்னு யாருமே பெருசா எதிர்பார்க்காதீங்க. பர்மிஷன் கிடைச்சாதான் இந்த சிஎம் டைட்டில் வரும். எம்ஜிஆர்க்கே பொன்மான செம்மல் மக்கள் திலகம் அப்படின்னா அவர் பீரியட்ல ரிலீஸ் ஆன படங்களுக்கு அந்த டைட்டில் தான் வந்துச்சு. சோ நமக்கு அந்த சிஎம் டைட்டில் கிடைச்சா லக்கு தான், இல்லனா தளபதி விஜய் அப்படின்ற டைட்டில மனசார நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். ஓகே நண்பர்களே, படம் இந்த டேட்ல ரிலீஸ் ஆகுது இல்ல இந்த டைட்டில்ல வருது அப்படின்றத தாண்டி ஜனநாயகன் திரைப்படம் சம்பவம் பண்ண போறது 100% உறுதி.